ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆரஞ்ச் ஆவின் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் வந்து பால் வந்து தண்ணியாகவும் இருக்காது, ஃபுல் க்ரீமாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு தண்ணியே ஊற்றாமல் ஃபுல் பேக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் விற்கும். ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுலேயே கூட வந்துட்டு கொஞ்சமாக பச்சைப்பால் அதாவது காய்ச்சவும் கூடாது, எதுவுமே பச்சைப்பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பால் ஊற்றின உடனே கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா லைக் வாட்டரியாக இருக்கணும், கெட்டியாக ஆகாமல் நல்லா வந்துட்டு வாட்டரியாக இருக்கணும். அப்போ வந்துட்டு கரெக்டாக பால் வந்து பொங்கிடும் இல்லையா, பொங்கின கேப்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு அந்த கஸ்டர்டை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு கஸ்டர்ட் போட்டதுக்கப்புறம் அந்த லிக்விட் போட்டதுக்கப்புறம் பால் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டா கூட இதை வந்து அடி பிடிச்சிரும். அண்ட் இது கொஞ்சம் ஊற்றின உடனே வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அது கூட வந்துட்டு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகர், நான் வந்துட்டு 4 to 5 6 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதுக்குள்ளே சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸோ அது ரெடி ஆகிற கேப்பில் கொஞ்சம் ஆறுனது கேப்பில் நான் வந்துட்டு ஃப்ரூட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஆப்பிள், போமோகிரானட், வாழைப்பழம், கிரேப்ஸு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ட்ரை நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு சப்ஜா சீட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ரெண்டு ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஆப்பிள் அண்ட் போமோகிரானட். ஸோ இந்த கேப்லேயே வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்டும் வந்தது, அதாவது இந்த கஸ்டர்டும் வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சில்லுன்னு ஆனதுக்கப்புறமேட்டு ஃப்ரூட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.